ஒலிம்பிக்ஸில் நம்ம வந்து ரன்னிங் ரேஸ் போகிறோம், இந்த மாதிரி ஜாவ்லின் த்ரோ, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது இல்லீகல் ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாடி பிளட்டை செக் பண்ணுவாங்க, அவங்க பாடி வெயிட்டை செக் பண்ணுவாங்க. இதில் வந்து பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி வந்து ரூல்ஸே இல்லையே. அந்த ஸ்டேஜில் வந்து யார் அழகாக இருக்காங்களோ அவன் வின்னர் அப்படின்னு இருக்கும் போது இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய செஸ்ட் இருக்கணும், இவ்வளோ பெரிய பைசப்ஸ் இருக்கணும், இவ்வளோ பெரிய ட்ரைசப்ஸ் இருக்கணும், லேட் இப்படி பண்ணால் இப்படி வரணும், இதெல்லாம் தான் அவங்க டார்கெட்டாக இருக்குது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணாத பாடியாக இருக்கணும், அப்போ தான் அந்த காம்படிஷன் அப்படின்னு ரூல்ஸ் இல்லையே. ஸோ ரூல்ஸ் இல்லாதனால அன்ரெகுலேட்டட் ரூல்ஸ்ன்றதுனால இஷ்டத்துக்கு அடிச்சு தள்ளுறாங்க. ஓகேங்களா? ஏன் நான் இனிஷியலாக எடுத்தோன்னு சொல்கிறேன்னா, ராணா சார் கிட்ட இருந்து நம்ம அவருக்கு என்ன ரீசன் நடந்ததுன்றதை நம்ம பேசுவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இனிஷியலாகவே எடுத்த உடனே ஒரு விழிப்புணர்வை போட்டு உடைக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நான் வந்து இதை இனிஷியலாக ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் இவர் கேஸுக்கு கம்மிங் டு ஈஸ் கேஸ் அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அவரே வந்து 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி வந்து எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது, கிட்னி வந்து பாதிக்கப்பட்டு அதே மாதிரி ஹார்ட் இருதயத்தை சுற்றியும் பல கால்சிஃபிகேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு, இருதயத்திலிருந்து வர ரத்த குழாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாயிடுச்சுன்றாங்க. அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டதா. ஆனா அது வந்து அதுக்கும் இப்ப நடந்த இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது.